இறைவன் இருக்கிறவன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இறைவன்ட்ட எப்படி வழிபடுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இறைவன்ட்ட நம்ம வழிபடும்போது தனக்கு தேவைங்கிறத கொடுக்குறது வந்து இறைவன் கிடையாது. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறது தான் இறைவன். ஸோ நம்ம போயிட்டு எனக்கு என்ன தேவை, என் சொந்த பிரச்சனை, என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் அங்கே சொல்லி அதற்கு ஒரு சொல்யூஷன் தேவை இடமான்னு கேட்டு காமன் பிளேஸ் அண்ட் காமன் விஷயங்களுக்கு மட்டும்தான் சொல்யூஷன் இங்கே தேட முடியும். அதுக்கு ஒரு சரியான விளக்கம் தர்றேன். சப்போஸ் உங்களை ஒருத்தர் ஏமாற்றிட்டார். எப்படி ஏமாற்றிட்டாரு? ஒரு பண விஷயத்துலையோ ஒரு டாக்குமெண்டேஷன் பண்ணி ஒரு லேண்டையோ எதோ ஏமாற்றிட்டார். ஸோ பர்சனலாக நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா பல லட்ச ரூபா இழந்திருப்பீங்க. அதை போய் கடவுள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் நல்லா இருந்தேன், டெய்லி கோவிலுக்கு வந்தேன், மார்னிங்லாம் எந்திரிச்சு வந்தேன், வேதங்கள் பாடினேன், எல்லாம் செஞ்சேன், என்னை ஏமாற்றிட்டார் ஒருத்தர், நீங்கள் காப்பாற்றுங்கன்னா சத்தியமாக கடவுளால் காப்பாற்றவே முடியாது. அப்போ வாழ்க்கைக்கு என்ன தேவை, நீ ஏமாறாமல் இருக்கிறது என்ன தேவைன்னா ஒரு படிப்பு தேவை. அப்போ அந்த படிப்புக்கு என்ன தேவைன்னா ஒழுங்காக நீ வந்து காலையில் எந்திரிக்கணும், மெமரைஸ் பண்ணணும், தெளிவான ஒரு முறை ஒழுங்கு முறையில் இருக்கணும். ஸோ இது எல்லா வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டிசிப்ளின் எல்லாமே வந்து நீங்கள் இறைவனை தொழும்போது, இறைவனை வந்து பார்க்கும்போது, ஒரு 3 வேளையோ 4 வேளை சாமியை கும்பிடும்போது அந்த கான்சன்ட்ரேஷனை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். அதன் மூலம் வந்து உங்களுக்கு படிப்பு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ படிப்பு மட்டும்தான் இங்கே கடவுள். ஸோ கடவுளால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடித்து கடவுளை நோக்கி வரும்போது ஒரு படிப்பை நீங்கள் வந்து முறையாக செய்ய முடியும். இது எல்லாமே ஒரு சைக்கிள் மாதிரி. அப்போ படிப்பு நல்லா வந்துடுச்சு, ஒரு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்கன்னா ஒரு மினிமமாக நீங்கள் வந்து கேள்விகள் கேட்க முடியும். ஸோ இதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது. வாழ்க்கைக்கு தேவையானது நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வந்து கற்றுக்காமல் நீங்கள் வந்து ப்ராப்ளத்துக்கு தன் சொந்த பிரச்சனைக்கு நேராக போய் நின்று இதை சால்வ் பண்ணி கொடுங்கன்னா எந்த கடவுளும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதைத்தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களுடைய விருப்பு வெறுப்பு சொந்த பிரச்சனைகளுக்கு இங்கே சொல்யூஷன் தேடுறதுக்கான இடம் கிடையாது கோயிலோ சாமியோ. ஒரு பொதுவாக ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஒரு டிசிப்ளின் எப்படி கொண்டு வரணும், முறையாக எப்படி இருக்கணும், ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல். ஏன் கோயிலுக்கு போக குளிச்சுட்டு போகணுங்கிறாங்க, ஏன் கோயிலுக்கு போகும்போது பக்தி மயமாக இருக்கணுங்கிறாங்க, ஏன் பாடணும்னு சொல்கிறாங்க, ஏன் விடிய காலம் 6 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு நெறிமுறை வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கு. அப்போ அதுதான் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் ஒரு படிக்கிறதுக்கோ ஒரு எஜுகேஷனை கொண்டு வர்றதுக்கோ 4 பேர்த்துட்டு போய் பேசுகிறதுக்கோ கேள்விகள் கேட்கறதுக்கோ. இதுதான் வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையை கற்றுக்க தான் முடியுமே ஒழிய உங்கள் சொந்த பிரச்சனையை வந்து அங்கே சால்வ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.